பல ஆண்டுக்கு முன்னாடி ஒரு செல்வந்தர் அவருடைய தோட்டத்திற்கு வேலைக்கு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரம் பண்ணியிருந்தாராம். சோ இந்த விளம்பரத்தை பார்த்துட்டு நிறைய பேர் என்ன செஞ்சாங்க, வேலைக்கு வந்தாங்க. முதல் 2 நாட்கள் எல்லாரும் அவர் சொன்ன வேலையெல்லாம் செஞ்சாங்களாம். அதுக்கப்புறம் நாட்கள் வர 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 பாதி பேரு என்ன செஞ்சுட்டாங்க, போதும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தாங்களாம். ஏன்னா வேலை செய்ய அவங்களுக்கு ரொம்ப கடினமா இருந்ததுனால அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தாங்களாம். அப்படி குறைஞ்சு 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 கடைசி ஒரே ஒரு வாலிபன் மட்டும் வேலைக்கு நின்னானாம். சோ இந்த செல்வந்தர் என்ன பண்ணாருன்னா, அவனுக்கு என்ன வேலை கொடுத்தாருன்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்துல கொஞ்சம் ஜல்லி கொட்டி கிடந்துச்சாம். அதை எடுத்து அவரோட வீட்டுக்கிட்ட கொண்டு போய் தட்ட சொன்னாராம். இப்ப மறுநாள் வந்து அந்த வீட்டுக்கிட்ட தட்டின ஜல்லியை எடுத்து மறுபடி கிடந்த இடத்துலயே போட சொன்னாராம். ஆனா அந்த வாலிபன் ஒரு கேள்வி கூட திரும்ப கேட்காம திரும்ப திரும்ப அவர் சொன்னதை செஞ்சுட்டே இருந்தாராம். இப்படியே 2, 3 நாட்கள் நடந்துதான். ஆனாலும் அந்த வாலிபன் வந்து சளைக்காம செஞ்சுட்டு இருந்தானா. சோ என்ன பண்ணாரு, வார கடைசியில அவனுக்கு உரிய சம்பளத்தை கொடுத்து, ஞாயிற்றுக்கிழமை உனக்கு விடுமுறை, நாளைக்கு உனக்கு விடுமுறை அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாராம். ஆனா திங்கட்கிழமை காலையில மறுபடியும் அந்த இளைஞன் வந்து அங்க நின்னாராம். அவருக்கு பயங்கர ஆச்சரியம். என்னடா, நம்ம இவ்வளவு வேலை வாங்கணும், செஞ்ச வேலையே திரும்ப செய்ய சொன்னோம், ஆனா இவன் ஒரு கேள்வி கேட்காம நம்ம சொன்னதை அப்படியே செஞ்சானே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பயங்கர ஆச்சரியம். ஆனா ரொம்ப சந்தோஷப்பட்டு அவருடைய பர்சனலான பிஏவா அவரை அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கிட்டாராம். சோ இப்படிதாங்க சில வேளைகள்ல கடவுள் நம்மளுக்கு சில செய்ய வேண்டிய கட்டளைகள் சொல்லுவாரு, செய்ய வேண்டிய காரியங்களை சொல்லுவாரு. ஆனா நம்ம ஏன் கடவுள் இது சொன்னாரு, நம்ம ஏன் செய்யணும் அப்படின்னு பல முறை கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு அதெல்லாம் செய்யாம விட்டுருதோம். இதனால நிறைய ஆசீர்வாதங்களே நம்முடைய வாழ்க்கையில இழந்துருதோம். பைபிள்ல பார்த்தோம்னா நோவா இருக்கிறாரு. கடவுள் வந்து மழை பெய்ய போகுது, பேழையை கேட்டுன்னு சொல்லும் போது இதுக்கு முன்னாடி நோவா மழையவே பார்த்திருக்க மாட்டாரு. ஆனா எந்த கேள்வியுமே கேட்காம அந்த பேழையை அவர் கட்டி அதுல அவரோட குடும்பம் முழுவதும் பாதுகாக்கப்பட்டுச்சு. ஒருவேளை இந்த நோவா கேள்வி கேட்டிருந்தாரு அப்படின்னா அன்னைக்கு அவருடைய குடும்பம் காப்பாற்றப்பட்டிருக்குமானா கண்டிப்பா தெரியல, கொஸ்டின் மார்க் தான். சோ இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலையும் கடவுள் ஏதாவது செய்ய சொல்லியிருந்தாரு அப்படின்னா எந்த சந்தேகமும் இல்லாம எந்த கேள்வியும் இல்லாம தைரியமா செய்யுங்க. அதுக்குள்ள ஆசீர்வாதத்தை கடவுள் உங்களுக்கு தருவாரு.